சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். பச்சை திராட்சை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு திராட்சை உள்ளே இருக்கிற சீடை எடுத்து வச்சுருக்கிறேன். ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராவாக மாம்பழம், பப்பாளி, வேறு எந்த ஃப்ரூட்னாலும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வெளியில் கடையில் வாங்கும்போது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த கலருக்காக ஃப்ரெஷ் கேரட் ஜூஸ் 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இளநீரில் உள்ள இலசான பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும். ரொம்ப முத்துனதாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு எப்போவுமே பாதாம் பீஸு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாம் பீஸுனா நல்லா இடிச்சிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரி 1 மணி நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். மீதி ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாதாம் பீஸுன்னு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால பாடியில் உள்ள ஹீட்டை கம்மி பண்ணும். சம்மர் டைமில் இது அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மாதுளம்பழத்தை தவிர மீதி எல்லா ஃப்ரூட்டையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். மாதுளம்பழம் மசிக்கும் போது அது சீடு மட்டும் தனியாக தெரியும், அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா இனிப்பாக இருக்குது. இதில் சுகரோ நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 2 ஸ்பூன் பாதாம் பீஸின்னு சேர்த்துக்கலாம். இப்போ இளநீரில் உள்ள இலசான தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கேரட் ஜூஸ் சேர்த்ததுனால தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக கலர் இருக்குது. பப்பாளி சேர்க்காமல், மாம்பழம் சேர்க்காமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். கேரட் ஜூஸ் வச்சு மிக்ஸ்டு ஃப்ரூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சம்மர் ஸ்பெஷல் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.